வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் எந்த திசையில் பணத்தை வச்சா அது ரெட்டிப்பாகும், தெய்வம் மகாலட்சுமியோட அருளால் கோடீஸ்வரர் ஆகலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. வீட்டு சாஸ்திரப்படி பார்த்தோம்னா வீட்டில் பணத்தை ஒரு சரியான இடத்துலையும் சரியான திசையிலும் வைக்கிறப்ப மட்டும்தான் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. அப்படியா எந்தெந்த திசையில் வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த கேள்வி எப்போவுமே மக்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதாவது வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்கு 2 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஒன்று அன்றாட செலவுகளுக்கும், இன்னொன்று சேமித்து வைக்கிற சேமிப்பு ஆபரணங்களையும் வைக்கிறதுக்கு. வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னா இந்த 2 வகை பணத்தையும் வெவ்வேறு இடங்களில் வச்சா தான் அது நமக்கு நன்மையை கொடுக்கும். பணக்கார வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேர் இந்த மாதிரி வாஸ்து விதியெல்லாம் பின்பற்றுவாங்க. அன்றாட செலவுக்கான பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு சிறந்த இடம்னு பார்த்தா அது தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசை என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், பால் அல்லது இது சமையலறை வீட்டு பொருட்கள், அன்றாட செலவுக்காக வாங்குகிற பணத்தெல்லாம் இந்த திசையில் வைக்கிறதும் ரொம்ப நல்லதை கொடுக்கும்னே சொல்லலாம். இது உங்களுக்கு ஒருபோதும் நிதி பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாஸ்துன்னே சொல்லலாம். இந்த திசையில் எந்த ஒரு வாஸ்து குறைபாடுகளும் இருக்கக்கூடாதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நிதி திசையாக பார்த்தாலும், குபேர திசையாக பார்த்தாலும், தென்கிழக்கு திசையில் கருப்பு இல்லது நீல நிறம் இருக்கிறது, தரையில் ஏதாவது துளை இருக்கிறது அன்றாட செலவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும். உங்களோட வீட்டில் இது மாதிரி இருந்தால் உடனே சரி செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. சேமிப்பு மற்றும் ஆபரணங்களை பணத்தை வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த திசைன்னு பார்த்தா அது தென்மேற்கு திசைன்னே சொல்லலாம். இங்கே பணத்தை வைக்கிறது ஒரு நிதியோட நிலைத்தன்மையை கொடுக்கறதோட செல்வத்தையும் அதிகரிக்கும். இந்த திசையில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த திசையில் பச்சை இல்லை நீல நிறத்தில் பயன்படுத்துறது, ஏதேனும் துளை இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிதி ரீதியாக நம்மளை பலவீனப்படுத்தும். நிதி வலிமைக்கு தென்மேற்கு திசையை வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுன்னே சொல்லலாம். பணம் வச்சிருக்கிறதுக்கான பிற திசைகள் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னா மேற்கு, வடக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இந்த திசைகள்லாம் பணத்தை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல திசையாகவே பார்க்கப்படுது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.